நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சீயக்காய் அரைப்பது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு தான் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். இப்போ நான் சீயக்காய் வந்து இந்த ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா காய வச்சாச்சு. காய வச்சு நாங்கள் வச்சுருக்கோம். இது பாசிப்பயிறு ஒரு 100 எடுத்திருக்கேன். இது மருதாணி ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இது வெட்டி வேர் எடுத்திருக்கோம். இது ரோஜாப்பூ இதழ், பன்னீர் ரோஜா, வேப்ப இலை ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். வெந்தயம் ஒரு 100 எடுத்திருக்கேன். இது மகிழம்பூ ஒரு 100 எடுத்திருக்கேன். இது பூலாங்கிழங்கு ஒரு 100 எடுத்திருக்கேன். இதோட வந்து இந்த பூந்திக்கொட்டை இருக்குது பாருங்கள். சீயக்காய் அரைக்கிறதுக்கு தேவையானது முக்கியமான மூலப்பொருள் வந்து பூந்திக்கொட்டை. ஏன்னா வந்து நம்ம சாதாரணமாக நம்ம சீயக்காய் நம்ம தலையில் தேய்ச்சோம்னா நுரைன்றது வராது. இந்த பூந்திக்கொட்டையால் தான் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நுரைன்றது வரும். அப்போ வந்து ஆனால் இந்த பூந்திக்கொட்டைக்குள்ளே வந்து ஒரு கருப்பு கலரில் ஒன்று இருக்கும், உருண்டையாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் எடுத்து கல்லில் தட்டி எடுத்தாச்சு. அந்த இதோட வந்து நம்ம ஒரு மிஷினில் போய் கொடுத்தோம்னா இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு கூட சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு என்னென்னா ரொம்ப கனமானது. அதெல்லாம் நம்ம தட்டி எடுத்துகிட்டு தான் நம்ம காயவே போடணும். இது வந்து கோரைக்கிழங்கு. இது நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. இதெல்லாம் மொத்தம் 11 பொருட்கள் நாங்கள் வச்சுருக்கோங்க. இதில் வந்து ஆவாரம்பூன்றது எனக்கு ரொம்ப இங்கே வந்து கிடைக்கல. அதனால் நான் சும்மா ஒரு 50 தான் வச்சுருக்கேன். அதோடையே அப்படியே கலந்துருக்கு அந்த சீயக்காயோடையே. அப்புறம் இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்க 2 வசம்பு, இந்த 2 வசம்பு போட்டிருக்கோம். ஏன்னா எந்த ஒரு பொருளுமே என்னென்னா ரொம்ப அதிக ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சோம்னா வண்டு அந்த மாதிரியெல்லாம் வரும். அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கக்காண்டி இந்த வசம்புன்ற இது போட்டோம்னா அந்த வண்டுன்றது வராது. நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வெயில் காலத்தில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய முடி வளர்ச்சியெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். முடி கொட்டுதல்லாம் இருக்காது. இப்போ வந்து என்னென்னா இளம் வயதினருக்கே என்ன ஆயிடுதுன்னா சீக்கிரமே வந்து முடி கொட்டி முன்னாடி முடி கொட்டிடுது, இல்லைன்னா நரைச்சிடுது. அந்த ப்ராப்ளங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் தான் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மலாம் இப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. என்ன காரணம்? நம்மலாம் வந்து உடல் உழைப்பு, அதாவது என்னென்னா சாதாரணமாக ஒரு ஷாம்பை வாங்கி அப்போவே நம்ம தேய்ச்சி அது நுரை வந்துடுது. அது சுலபமாக வேலை முடிஞ்சு போயிடுதுன்னு அதையெல்லாம் நம்ம வந்து செஞ்சிடறோம். அதனாலேயே நமக்கு வந்து முடி கொட்டுதல்லாம் நிறைய அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கெல்லாம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் என்ன பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து முடி கொட்டுதல்ன்றதே வராது. நம்ம முடியும் ரொம்ப நாள் கருப்பாகவும் இருக்கும். இந்த மருதாணி, இந்த கருவேப்பிலை, இந்த வேப்பலை, இதெல்லாம் நமக்கு டேண்ட்ரஃப்ன்றதும் வராது. பொடுகு தொல்லை இருக்காது, பேன் தொல்லைகள்லாம் இருக்காது. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நம்ம உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து எல்லாருமே வந்து தயவுசெய்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது, முடி வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம். ஆனால் என்ன பண்ணணும், நல்லா வெயிலில் வந்து காய வச்சிடணும். காய வச்சு இந்த சீயக்காய்லாம் பாருங்களேன், இந்த இப்படி நல்லா இப்படி உடையணும். அந்த மாதிரி இப்படி நல்லா காய வச்சுக்கணும். காய வச்சு இது பண்ணிடணும். இதெல்லாம் வந்து இந்த ரோஜாப்பூ இதழ் இதெல்லாம் நான் சும்மா ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 50-100 தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி நம்ம சீயக்காய் வந்து அரைக்க போகிறோம். சீயக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.